4G ஃபோன் வாங்கலாமா 5G ஃபோன் வாங்கலாமான்னு கேட்குறாங்க. இந்த 4G ஃபோன் வாங்கலாமா 5G ஃபோன் வாங்கலாமா அப்படின்னா என்ன கேட்டால் 4G ஃபோன் மட்டுமே வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 5Gக்கு யூஸே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1.5 years to 2 years வரைக்கும் 5G ஃபோனே யூஸ் இருக்காது. உதாரணத்துக்கு 4G வாங்கினப்ப ஜியோ வந்தப்ப ஃபர்ஸ்ட் 2 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா டவர் ப்ராப்ளம் வந்திருக்கும். அப்புறம் நிறைய ஃபோன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் நான் ஒரு தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். கிராமத்துலலாம் சிக்னலே இருந்திருக்காது, டவுன்லையும் கிடச்சிருக்காது, வெறும் சிட்டியில் மட்டும் தான் கிடச்சிருக்கும். அப்புறம் சிம்மு கிடைக்கலன்னு ப்ராப்ளம் வரும், நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த 2 yearsல எல்லா இடத்துலையும் டவர் வைக்கிறது, இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் 2 yearsக்கு அப்புறம் தான் நிறைய ஆஃபர்ஸ் போட்டு லான்ச் பண்ணி எப்போ வந்ததுன்னா 2 yearsக்கு அப்புறம் தான் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் 2 years எல்லாரும் என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 4G எப்படி இருக்கு, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் தேர்ட் இயர்லேருந்து தான் அவங்களுக்கு அந்த 4Gயோட யூஸே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது 4Gக்கே 2 வருஷம் எடுத்துக்கணும், 5G கண்டிப்பாக 1 year மினிமம் 1 year எடுத்துக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த 1 year to 1.5 years நீங்கள் அந்த ஃபோனே வாங்க தேவையில்லை, 5G ஃபோனே வாங்க தேவையில்லை. ஒரு 3000 ரூபாய் குறைஞ்சபட்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 3000 ரூபா அதிகமாக ஒரு ஃபோன் எதுக்கு நம்ம வாங்கணும்? 1.5 வருஷத்துக்கு அது யூஸே இல்லைங்கும் போது 3000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ அந்த 3000 ரூபா கொடுத்து அந்த ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்க. கிராமத்தில் அந்த 5G டவர் வைக்கிறதுக்கு குறைஞ்சது 1.5 வருஷமா தான். நம்ம வாங்கின 3000 ரூபா வேஸ்ட் தானே. ஸோ இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின ஃபோனே ஏதோ ஒரு ரெட்மி ஃபோன் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா, அதுவே எம்ஐ ஃபோன் வாங்குறீங்கன்னா 15000 ரூபா இருக்குன்னா 2 வருஷம் கழிச்சு அது 12000 ரூபாயோ இல்லை 10000 ரூபாய் கூட கிடைக்கலாம். ஸோ 5000 ரூபாய் கிட்ட சேவ் ஆகும் உங்களுக்கு அந்த 2 வருஷத்துல. எதுக்கு தேவையில்லாம இப்பயும் அவ்வளோ காசு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபா வரைக்கும் எதுக்கு எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும்? தேவையில்லை. அந்த 2 yearsல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ராப்ளம் வரும். சிட்டியில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா சிட்டியில் ஃபர்ஸ்ட் சிட்டியில் கொண்டு ஒரு சில ஏரியாவில் தான் லான்ச் பண்ணுவான். ஸோ அங்கே இருக்கிறவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா டவுனுக்கு கொண்டு அங்கே இருக்கிறவங்க வாங்கி என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிராமத்துக்கே வரும். ஸோ அதுக்கு 2 years எடுக்கும்போது சிட்டியில் இருக்கவங்க வாங்குறீங்களா, ஓகே, எந்தூசியாஸ்ட் வாங்குறீங்களா வாங்குங்க. இல்லை நான் கொஞ்சம் நிறையா புதுசாக ஃபோன் வாங்குவேன் சார் அப்படின்னா வாங்குங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு காசு இருக்கு அப்படின்னா வாங்க, தப்பே இல்லை. எனக்கு அவ்வளோ யூஸ் எல்லாம் கிடையாது, தேவைன்னா யூஸ் பண்ணுவேன், இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன், அது நெட்டில் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், இவ்வளோதான். மிஞ்சி போனால் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இவ்வளோதான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அது 5Gல பார்த்தாங்க, 4Gல பார்த்தாருன்னா 3Gல பார்த்தாங்க. நீங்கள் 4Gல பார்த்து போயிடலாம். ஏன்னா 4Gல இப்போ ரேட்டு கம்மிங்கும்போது 4Gல பார்த்து போயிடலாம். அது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வாங்கணும்னு அவசியமே இல்லை. அது 5Gல வாங்கினாலும் அதே ஸ்பீடில் தான் வரப்போகுது, 4Gல வாங்கினாலும் அதே ஸ்பீடு தான். 5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் யூடியூப் சேனல்னா யூடியூப் வீடியோனா நீங்கள் 5Gல வாங்கினோடனே என்ன 1/2 மணி நேரத்துலேயே முடிய போகுது அந்த வீடியோ, அதே 1 மணி நேரம் தான் ஆக போகுது. அதனால ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த வீடியோ எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த டைம் ப்ளே ஆகும். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், இப்போ நான் பேசுகிறேன்னா 10 நிமிஷம் பேசுகிறேன்னா 5G ஃபோன்லேயும் 10 நிமிஷம் தான் பேசியிருப்பேன், 4G ஃபோன்லேயும் 10 நிமிஷம் தான் பேசியிருப்பேன், 5G டெக்னாலஜிலையும் 10 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். அது எதுக்காக நம்ம வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு சின்ன யூஸுக்காக நம்ம 5G வாங்கி ஒன்றும் பெருசாக யூஸ் இல்லை. மினிமம் 3000 வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக செலவாகும், தேவையில்லை. அதை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யார் வாங்கலாம்னா நான் இன்னொரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு எந்த ஃபோனும் வாங்க மாட்டேன் சார். வாங்கினா ஒரே ஃபோனு இப்போ என்கிட்ட இருந்த ஃபோன் உடச்சிட்டேன், தொலைச்சிட்டேன், ஏதோ ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ண போறேன்னா புதுசாக ஃபோன் வாங்க போகிறேன், இன்னும் 6 வருஷத்துக்கு எந்த ஃபோனும் வாங்க போகிறதில்ல அப்படின்றவங்க மட்டும் வேணா 5G வாங்கிக்கிங்க. ஏன்னா நீங்கள் 6 வருஷம் வரைக்கும் வாங்க மாட்டீங்கன்றதுனால நான் இப்போ சொல்கிறேன் வாங்கிக்கிங்க. வாங்குற ஃபோனு மினிமம் பேட்டரி 3000 mAh பேட்டரியாக இருக்கணும். 3000 mAh பேட்டரி எதுக்குன்னா 3000 mAhங்கிறது இப்போ வர ரொம்ப கம்மியான பேட்டரியாகவே ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குற ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் எவ்வளோ நேரம் ஃபோன் ஆன்லேயே வச்சிருக்க முடியுன்றது தான் அந்த பேட்டரியோட நம்பர் 3000ன்றது சொல்கிறது. இப்போ சாதாரணமாக ஒரு ஃபோனு 2500 mAh பேட்டரி இருக்குது, 2600 mAh பேட்டரி இருக்குன்னா 6 மணி நேரம் தான் தாங்கும் பேட்டரி. அதுக்கப்புறம் திருப்பி ஆஃப் ஆகிடும், நீங்கள் சார்ஜ் போடணும். எதுக்கு 6 மணி நேரத்துக்கு ஒருத்தர் நம்ம சார்ஜ் போட்டுட்டு இருக்கணும்? ஒரு 3000 mAh பேட்டரினா ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். நீங்கள் ஆஃபீஸ் காலையில் 8 மணிக்கு போகிறீங்க, 9 மணிக்கு போகிறீங்களா, சாயங்காலம் 6 மணி வர வரைக்கும் பேட்டரி தாங்கும். அப்புறம் வீட்டில் சார்ஜ் போட்டுக்க ஒரு 1/2 hour. ஸோ அந்த மாதிரி 3000 mAh இருக்கிற ஃபோனாக வாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதா வாங்க. அந்த மாதிரி ஃபோனை யார் 5G வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி வாங்க. 4G வாங்குறவங்களும் மினிமம் ஃபோன் வாங்குறீங்கன்னா 3000 mAh இருக்கிற பேட்டரி இருக்கிற ஃபோனாக வாங்குங்க. ஏன்னா நீங்கள் சாலிடாக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் தான் பார்க்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஃபுல் பிரைட்னஸ் வச்சிருப்பீங்க, சில பேர் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி தீர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ 2500 mAh பேட்டரி வச்சுக்கிட்டு அதே பிரச்சனை இருக்கும். ஒரு 6 மணி நேரம் தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. நீங்கள் 6 நேரத்துக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது, பேட்டரி பேங்க் கையில் சுற்றிட்டு இருக்க முடியாது. ஒரு 3000 mAh பேட்டரி, அதுக்கு மேலே 3200 mAh பேட்டரி, 4000 mAh பேட்டரி இருக்கிறதுலாம் வாங்கினீங்கன்னா
சூப்பராக 1 டே வரைக்கும் வரும். காலையில் சார்ஜ் போட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. ஸோ காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. 5Gலாம் தேவையே இல்லை இப்போதைக்கு. 2 வருஷம் கழிச்சு நீங்கள் 5G யூஸ் பண்ணிக்கலாம். பை.